வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தையல் தொழில் கற்றுக்கிட்டு பெண்கள் வீட்டிலேயே இருந்து நிறைய சம்பாதிக்கலாம்னு நினச்சி கனவுகளோடு நம்ம எல்லா பெண்களும் இன்றைக்கி டைலரிங்கு கற்றுக்குறோம். அது எத்தனை பெண்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எத்தனை பேர் இதில் வருமானமே வரல, துணியே வர்றதில்ல தைக்கிறதுக்குன்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க பெண்களுக்கானதான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தையல் கற்றுக்கிட்ட எல்லா பெண்களுமே இதில் சாதிக்கிறாங்களா, எல்லாத்துக்குமே இதில் குடும்பம் ரன் பண்ணுற அளவுக்கு இதில் வருமானம் வருதான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வர்றதில்ல. அது எதனாலன்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தையல் தொழில் கற்றுக்கிட்ட எத்தனையோ பேர் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும்னு நினைப்போம். ஆனால் அதில் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு துணியே வர்றதில்ல, எனக்கு தைக்கிறதுக்கு துணியே வர்றதில்ல, எப்படி தைச்சி கொடுத்தாலும் ஏதோ ஒன்று குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு நிறைய பெண்கள் நம்ம கமெண்ட்லேயும் பார்த்துருப்போம், அக்கம் பக்கமும் பார்த்துருப்போம். நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவோம். அது ஏன்னு பார்த்திங்கன்னா போட்டி நிறைஞ்ச இந்த உலகம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெருவுக்கு ஒரு 100 கடை இருக்குது. அந்த அளவுக்கு தெருவுக்கு 100 கடைன்னாக்கா வீட்லேயும் கடையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு வீட்டுக்கு டைலருங்க இருக்காங்க. இன்றைக்கி யூடியூப் பார்த்தே நிறைய பேர் பெண்கள் அவங்க துணியை அவங்க தைச்சிக்கிறாங்க, வெளியில் கொடுக்கறதில்ல. இன்றைக்கி வெளியே கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா கடையில் இப்போ சாதாரணமாக கூலி வாங்குறதில்ல. ஒரு லைனிங் ப்ளவுஸுக்கு 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க. ஒரு சின்ன கடையாக இருந்தால் 300 ரூபா வாங்குகிறாங்க, பெரிய கடையாக இருந்தால் 400 ரூபா வாங்குகிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு டிசைனர் ப்ளவுஸ், ஆரி ப்ளவுஸ்ன்னா சொல்ல வேண்டாம், அது இன்னமும் அதிகம் வாங்குகிறாங்க. இந்த அளவுக்கு நம்ம கொடுத்து நம்ம கற்றுக்கணுமா, தைச்சி போட்டுக்கணுமா அப்படின்ட்டு நிறைய பேர் இன்றைக்கி ஒரு 10,000 5,000க்கு ஒரு மிஷின் வாங்கி போட்டு அவங்க வீட்லேயே எங்கள் துணி நாங்கள் தைச்சா போதும், என் துணி நான் தைச்சா போதும், கிழிஞ்சது அவங்களுக்கு தையல் விடுறது, இந்த புது ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் தையல் விடுறதுக்காக முன்ன வாங்கி வச்ச மிஷினெல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ப்ளவுஸ் தைக்கவே இந்த மாதிரி மிஷின் வாங்கி வச்சுக்கிறாங்க. அவங்க ப்ளவுஸ் அவங்களே நீட்டாக தைச்சியும் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரியும் இருக்காங்க. இல்லை நம்ம வெளியில் நிறைய தைச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வாங்கி மிஷின் வாங்கி வச்சுக்கிட்டு துணியே வரல, தைக்கிறதுக்கே வரல, நான் எப்படி தைச்சி கொடுத்தாலும் குறை சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. போட்டி நிறைஞ்ச இந்த உலகத்தில் எப்படி தான் இதை ரன் பண்ணுறது, எப்படி தான் இதில் சாதிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க விட நாம் பெஸ்ட்டாக கொடுக்கணும். ஒரு பக்கத்தில் ஒரு 100 ரூபாய்க்கு தைச்சி தராங்கன்னா நாம் ஒரு 80 ரூபாய்க்காவது தைச்சி கொடுக்கணும். அந்த மாதிரி தைச்சி கொடுத்தீங்கன்னா தான், அப்படியே பார்த்திங்கனாலும் கூலி கம்மியாக இருந்தால் மட்டும் கொடுத்துட மாட்டாங்க. நம்ம துணியை ஓரளவுக்காவது கரெக்டாக நம்ம தைச்சி கொடுத்துடணும். ரொம்பவும் இதாக கூலி கம்மியாக இருந்தாலும் அவங்க சில பேர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கூலி வேணால் வாங்கிக்கிங்க, எனக்கு நீட்டாக இருக்கணும். ஒரு இடத்துல பாருங்கள் நல்லா தைச்சி கொடுக்குறாங்கன்னா அங்கே எவ்வளோ கூலி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. சொல்லுவாங்க பாருங்கள், எங்ககிட்ட பாருங்கள் நான்லாம் எவ்வளோ கூலி கேட்டாலும் கொடுத்துருவாங்க. டிசைனர் ப்ளவுஸுக்கெல்லாம் ஒருத்தர் 500 ரூபா கேட்பாங்க, ஒருத்தர் 1000 ரூபாவும் கேட்பாங்க. அது அவங்கவுங்களுடைய டேலண்ட்டு தான். அவங்களும் கொடுத்துருவாங்க. ஐயோ எனக்கு இவங்க விட்டால் எனக்கு வேறு டெய்லர் கிடையாது, அதனால் நாங்கள் இவங்க எவ்வளோ கேட்டாலும் கொடுத்துடணும் அப்படின்னு கொடுத்துடுவாங்க. அந்த மாதிரி தான் நாம் தைச்சி கொடுக்குறதும் ஓரளவுக்காவது அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். கொஞ்சமாவது அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் தான் அடுத்த தடவை நமக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஒரு தடவை குறை சொல்லுவாங்க, குறையாக கொடுத்து அடுத்த தடவை நாம் சரி பண்ணி கொடுத்துட்டா நம்மக்கிட்டேயே தொடர்ந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு தடவையும் எனக்கு இங்கே டைட்டாக இருக்குது, இங்கே லூஸாக இருக்குது, இங்கேயே முன்பட்டி இறங்கியிருக்கு, இப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தால் அடுத்தது வேறு டைலருக்கு பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம கஸ்டமர் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கூலி கம்மியாக வாங்கணும். கூலி கம்மியாக வாங்குறதுனால அவங்களுக்கு நல்லாவும் தைச்சி கொடுக்கணும். அதுக்காக எப்படியோ ஒன்று தைச்சி கொடுத்துடக்கூடாது. தையல் நீட்டாக இருக்கணும், கட்டிங் சூப்பராக இருக்கணும். அவங்க போட்டாக்க ஓரளவுக்காவது அவங்க ஃபிட்டிங்காக இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்தால் கூட போதும். அவங்க பரவாயில்ல, இந்த அளவுக்கு ஒரு மிஸ்டேக் இருந்தாலும், சின்னதாக மிஸ்டேக் இருந்தாலும் இவங்க நல்லா தான் தைக்கிறாங்கன்னு கொடுத்துருவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற ஏரியா, நம்ம குடியிருக்கிற ஏரியா நல்லா ஒர்க்கிங் உமனாக இருந்தாக்கா, அவங்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாக்கா நிறைய துணி கொடுப்பாங்க. வீட்டிலையே தைக்கிறவங்களாக இருந்தாக்கா அந்த ஏரியாலலாம் நிறையா வீட்டிலையே தைக்கிற லேடிஸ் எல்லாம் இருந்தாக்கா அந்த ஏரியாவில் கண்டிப்பாக துணி வராது. ஏன்னா அவங்கவுங்களே ஒரு 10 பேர் தைச்சிக்கிறாங்கன்னா அந்த தெருவில் இருக்கிற ஒரு 10 பேர் அவங்கக்கிட்டையும் கொடுப்பாங்க, வெளியில் கடையிலையும் போய் கொடுப்பாங்க. இப்படி இருக்கும்போது நம்மளால் வீட்டில் இருந்து தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ஒரு கடை வைக்கிறது, எந்த ஒரு மளிகை கடையாக இருந்தாலும் சரி, டெய்லர் கடையாக இருந்தாலும் சரி, நல்ல ஏரியாவாக பார்த்து வைக்கிறாங்க பார்த்திங்களா. இந்த இடத்துல வச்சா நல்லா ரன் ஆகும், இந்த இடத்துல கடை வச்சா நமக்கு நல்லா வியாபாரம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி ஏரியாவாக போகணும்.
ஒரு டெய்லர் வீட்லேயே இருந்து தான் நான் வந்து குடும்பத்தையும் பார்க்கணும், குழந்தைங்களும் பார்க்கணும், பார்த்துட்டு தான் நம்ம வந்து குடும்பத்தை வந்து ரன் பண்ணணும், வீட்டில் இருந்து தான் தைக்க முடியும், வெளியில் போக முடியல அப்படின்னு நினைக்கிற பெண்கள் வந்து நீங்கள் இதுக்காக கூட வீட்டை மாற்றிக்கலாம். நல்ல ஒரு மெயினான ஏரியா, நல்ல போக்குவரத்து உள்ள ஏரியாவில் பக்கமாக ஒரு வீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ஒரு வெளியில் ஒரு சின்னதாக ஒரு போர்டு போட்டிங்கன்னா கூட போதும், இந்த வீட்டில் வந்து தைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க நிறைய பேர் வந்து கொடுப்பாங்க. அதே நாம் ஒரு சந்து மாதிரி இருக்கிறதோ ஒரு சின்ன ஏரியாக்குள்ளே நம்ம வீடு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நல்லா பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்களும் டெய்லர் ஆகலாம் தைக்கலான்ட்டு நிறைய பேர் அங்கே டெய்லருங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு துணி வராது. நமக்கு ஏரியா தகுந்த மாதிரி தான் நமக்கு வேலை வரும். அதனால் நீங்கள் டெய்லரிங் வந்து கற்றுக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, நல்லா வேலை செய்கிறதுக்கும் நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடு நீங்கள் பார்க்கலாம். இடத்த மாற்றிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து நல்லா வந்து வேலை வரும். நம்ம ஒரே இடத்துல தான் இருந்துக்கிட்டு நம்ம சம்பாதிக்கணும், வீட்லேயே இருந்து சம்பாதிக்கணும். ஒரு இட்லி கடையே வைக்கிறாங்க, ஒரு மாவு விற்கிறாங்க, ஒரு குழம்பு விற்கிறாங்கன்னா கூட பாருங்கள், அவங்க வந்து அந்த கடை இருக்கிற ஏரியாவில் வைக்க மாட்டாங்க, நல்லா வீட்லேயே இருந்து சம்பாதிப்பாங்க. அங்கே வேலைக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளால் இன்றைக்கி குழம்பு செய்ய முடியல, மாவாட்ட முடியலன்ட்டு நிறைய வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி மெத்தேடு தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் தான் ஒரு 4 வீதி சங்கமாகிற மாதிரி இருக்கிற இடத்துலையோ, நல்ல மெயினான ஏரியா போக்குவரத்து போயிட்டுருக்கிற ஏரியாவில் போனீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் குடிவே இருந்துக்கிட்டு வீட்லேயே இருந்து தைக்கிறது நிறையா துணி வருது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பேர் அந்த மாதிரி தான், எனக்கெல்லாம் தைக்க அவ்வளோ துணி வருது, என்னால் தான் தைக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது நம்ம துணி வராத சில டைலருங்கெலாம் நமக்கு பக்குங்க, பார்த்தியா நமக்கெல்லாம் நாமளும் தான் கஷ்டப்படுறோம், எவ்வளவோ நல்லா தைச்சி தரோம், சில அதெல்லாம் நமக்கும் வரமாட்டாங்குதே அப்படிம்பாங்க. இன்னொன்று என்னன்னா, அவங்களே கூட சொல்லுவாங்க, நான் உனக்கு ப்ளவுஸ் தரேன் தைச்சி தரையா, அதுக்கு ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க. ஒரு கடைங்கள்லேயே நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கூட நீங்கள் வந்து கேட்டு வாங்கலாம். ஆனால் அவங்க வந்து 100 ரூபா கூட வாங்குவாங்க ஒரு சாதா ப்ளவுஸுக்கு. ஆனால் நீங்கள் தைச்சி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 40 ரூபா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. முன்னொரு தடவை நான் அந்த மாதிரி கூட ஆரம்பத்துலலாம் தைச்சி பழகிட்டு இருக்கும்போது, பழகி முடித்ததுக்கப்புறம் நானும் ஒரு டெய்லர் கடையில் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு 50 ரூபா 60 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தைச்சி கொடுப்பேன், 20 ரூபா கொடுப்பாங்க. ஒரு நல்ல ஒரு டெய்லர் கடை அவங்க. ஒரு மணி நேரத்தில் ஒரு பெண்மணிங்கள்லாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, நல்லா தொழில் செய்கிறாங்க. மிஷின் மேலேயே போட்டு வெட்டுவாங்க, உடனே அப்படியே தைச்சிருவாங்க. அந்த டைமே வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்க பார்த்திங்கன்னா 1 ஹவர் கட் பண்ணி வச்சு தைச்சிருவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கி நான் என்ன பண்ணேன்னா, ப்ளவுஸ் தைச்சி கொடுத்து 20 ரூபா கொடுத்துட்ருந்தாங்க. அப்போ ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தாலே 20 ரூபா தான். ஏன்னா அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா தான் ப்ளவுஸ் வாங்கிட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா 100 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க வீட்டில் தைக்கிறவங்களே. அதனால் வீட்டில் இருந்து தைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இந்த டெய்லர் தொழில் தான் மெயினாக. ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற நல்ல இதில் வேலை வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு போகிற பெண்கள் எந்த அளவுக்கு சம்பாதிப்பாங்களோ அதை விட அதிகமாகவே நம்ம ஒரு நாள் பூரா உட்காந்து தைச்சாக்கா சம்பாதிக்கலாம். அந்த அளவுக்கு இதில் வருமானம் வரும். ஆனால் அது வரணும், அதை வர வைக்க நம்ம என்ன பண்ணணுன்னா, நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுக்கணும், ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், ஃபிட்டிங் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு போகாமல் நம்மளோட இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா இப்போ போட்டி, எங்கே பார்த்தாலும் இவங்கக்கிட்ட கொடுத்தா அவங்க ஒரு ப்ளவுஸ் போட்டுட்டு போனாலே அவங்க வந்து கேட்பாங்க, இந்த ப்ளவுஸ் எங்கே தைச்சிங்கன்ட்டு. அவங்க சொல்லுவாங்க, இவங்கக்கிட்ட தாங்க தைச்சோன்னு. ஒவ்வொருத்தர் சொல்லக்கூட மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம இது அவங்களுக்கு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சில பேர் வந்து அந்த மாதிரி விளம்பரம் கூட பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியும் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி தான் வந்து கஸ்டமர் வருவாங்க. ஒரு பார்க்கவே சூப்பராக இருக்குது, நீங்கள் கொடுத்தீங்களா அந்த டெய்லர் சொல்லுங்கள், நாங்களும் வந்து கொடுக்குறோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வீட்டில் தைக்கிறவங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக கொடுப்பாங்க, ஒரு பை நிறைய ப்ளவுஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஒட்டுக்காக தைச்சி கொடுக்கணும், எல்லாமே ஒரே அளவாக இருக்கணும். ஒரு அளவு கொடுத்தாக்கா 4-5 ப்ளவுஸ் கொடுத்தாலும் அந்த ஒரு 4-5 ப்ளவுஸும் ஒரே அளவாக இருக்கணும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கஸ்டமரை வெளியே போக விடாமல் நம்ம தக்க வச்சுக்கிட்டா தான் நம்மளால் சாதிக்க முடியும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. அப்படியே நமக்கு வீட்டில் இருந்து தைக்க முடியல, வீட்டில் தைக்கிறதுனால வெளியே யாருக்கும் தெரியலன்னா கூட நம்ம தெருவிலேயே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ரூமெல்லாம் இருக்கும், பொட்டி கடை வைக்கிற மாதிரி. அதை கூட நம்ம வாடகை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம ஒரு சின்ன ரூமாக எடுத்துகிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு இருக்கிற மாதிரி ஒரு வாடகை எடுத்துக்கிட்டு நீங்கள் அங்கே கூட ஒரு மிஷின் போட்டு தைக்கும்போது அது 4 பேர்த்துக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. நம்ம வீட்லேயே இருந்து தைக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு தெரியலனாலும் அந்த மாதிரி
மாதிரி கடைங்க மூலிமா வைக்கும்போது வெளியில் வச்சு தைக்கிற மாதிரி இருக்குது, சின்ன ரூமாக இருக்கிறனால வெளியே தெரியும். நிறையா பேர்த்துக்கு வந்து இவங்க தைக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க. ஆனால் அது இப்படி தாங்க நம்ம வந்து டெய்லரிங்கை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். நம்ம நிறைய பெண்கள் வந்து கை கொடுக்கறது இந்த டெய்லர் தொழில் தான். குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்கு இதில் வருமானமும் வரும். நிறைய பேர் இதில் வந்து சாதிக்கணும், சம்பாதிக்கணும், நம்ம குடும்பத்துக்கு, நம்ம பிள்ளைங்களுக்கு, கணவருக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி எவ்வளவோ பேர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னமும் எவ்வளவோ பேர் இன்னும் நமக்கு துணி வரல, தைக்கிறதுக்கு வரல, எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் கற்றுக்கிட்டேன், எப்படியெல்லாம் தைச்சி கொடுத்தாலும் நமக்கு துணி வரமாட்டேங்க, இன்னும் வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியாது. அதுக்குண்டான வழி என்னமோ அதுதான் நம்ம தேடணும். நாம் வேலை செய்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சு நாம் போடுற ப்ளவுஸும் நல்லா இருக்கணும், மற்றவங்க தைச்சி கொடுக்குறதும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறையா கஸ்டமர் வருவாங்க. இதுதாங்க இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். எதுக்குமே தயங்காதீங்க, கலங்காதீங்க, தைரியமாக இருந்து எல்லாம் சாதிக்கணும்னு நினைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.